இப்போதான் என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட் சாரி. இல்லை ஆக்சுவலாக இது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன். அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது. ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே பாரு, நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா. ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது. அந்த மாதிரியான இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்குது இந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப்ட். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலையில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட ட்ரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்கள் தான். இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இதை அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலாக அவங்க. ஸோ இல்லை அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டைரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க, ஐம் ஷோர் ஷி டு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவி கிட்ட போகிறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில், ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம், வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து சொன்னால் சொன்னார், ஆனந்த் நான் இது பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணான்னு நினச்சேன். அதான் ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னென்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில்
மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சிலர்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும்போது 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார். எப்படிங்க உங்களால் அது ரொம்ப அதை வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார். பட் அவரோட இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்குது, 8 சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸு, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒன்றுமே புரியாது. நானும் ஐஷுவும் வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும், இந்த செட் போவார், ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவனில் வந்து யார் கூடயோ உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுவார், மியூசிக் போடுவார். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம். இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போது சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு. அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக, நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன், ஹீ இஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பாரு, ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹீ ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறைய ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப். இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸாக எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேரா ஒர்க் ஆகணும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்லை, ரோஹிணி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்குது. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணுன்னும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். அண்ட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது வைப்பதற்காகவே இனிமேல் இவங்க இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. தமிழ் சினிமாவில் முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழில் டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான். தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவே அடுத்த கட்டம் தூக்கி செல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஒரு பெரிய கரவொலியோடு மடிக்கள். தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துட்டுருக்கு. பட் congratulations GV for your Kalvan which is released yesterday and it's a ரொம்ப நல்ல படம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. and firstly congratulations for that. and coming back to Dear is very very dear to me. எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே
ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார். லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில், ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபார் ஷேரிங். ஷீஸ் சச் ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே, இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபிலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க, மறுபடியும் போட்டு தரேன், ஓகே? ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய். அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம், ஓகே? காஃபி வேணா, டீ கொடுக்கவா? ஓகே. And then coming back to my producer Arun Tirupuraneni, all the way from Hyderabad. Such a lovely person. நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். இஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் yet to release. இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ். இட்ஸ் கால்ட் மானிக். 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி. வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா I think he's the main pillar for our film Dear. Thank you dear GV for doing Dear and making it dear for all of us. You're a darling. And ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனிவன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேர், இப்போ ஒரு அண்ணா இருக்காரு. அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது.
அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ? என்ன மியூசிக் டைரக்டர் கூப்பிடல? அதான் நானும் யோசிக்கிறேன், ஷோ மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு. அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலுக்கான அந்த இசையை வெளியிட